ஹாய் ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது கிரிப்டோ நவீன். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் எனேபிள் பண்ணிக்கோங்க. எனக்கு சிரிப்பாக இருக்குது, வீடியோ போட்டு 1 இயர் ஆகுது. அதுக்கப்புறம் இப்போ தான் வீடியோ போட வந்திருக்கேன். பட் இப்போ நல்ல மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். ஸோ சாரிங்க, அதுக்கான காரணம்லாம் சொல்லி சமாளிக்க விரும்பலை. என்னால் போட முடியாத சுச்சுவேஷன், அதனால தாங்க போட முடியல. ஐ எம் ரியலி சாரி. இப்போ கூட ஒரு வீடியோவில் ஃபுல்லாக ஒரு ப்ராஜெக்டை பற்றி பேச முடியாது. ஒரு 3 ப்ராஜெக்ட் எடுத்து வந்திருக்கேன். இந்த மாதிரி நான் வீக்லி ஒரு வீடியோ 2 வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ப்ராஜெக்ட் Flow3 நெட்வொர்க்குங்க. இவங்க ஒரு டிபிஎன் பேஸ் பண்ண ப்ராஜெக்ட். லைக் இதுக்கு முன்னாடி கூட கிராஸ் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டை பற்றி நம்ம தமிழ் கம்யூனிட்டியில் இன்ஸ்டாகிராமில் கூட நிறைய பேர் சொல்லி நம்ம ஏற்றுடி நான் கூட வீடியோ போட்டார். அது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த கிராஸ் நல்ல ஒரு ஆட்ராப் கொடுத்ததுங்க. அதுக்கப்புறம் நோட்பே அப்படின்ற ப்ராஜெக்ட் ஓரளவுக்கு நல்ல ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க, ஆகா ஓகோன்னு இல்லை. சேம் அந்த லைனப்பில் இவங்களும் ஒரு டீப்பின் ப்ராஜெக்ட், நிறைய ப்ராஜெக்ட் இருக்காங்க. இவங்களும் ஒருத்தங்க புதுசாக வந்திருக்காங்க. இவங்க 22 மில்லியன் ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஃபண்டிங் தான். இப்போ தான் புதுசாக வந்திருக்காங்க. ரீசெண்டாக தான் எல்லோரும் மத்தியிலையும் வைரலாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எப்போவே நம்ம ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் நம்மளால் கெயின் பண்ணிக்க முடியும். ஆட்ராப் வரும்போது ஓரளவுக்கு நல்ல ஆட்ராப் கிடைக்கும். நமக்கு இன்வைட் பண்ணாமல் நமக்கு ஆட்ராப் வேணும் அப்படின்னா இப்போலேருந்து பண்ணால் தான் ஓரளவுக்கு ஆட்ராப் எடுக்க முடியும். இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கனெக்ட் நோட் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பேந்தர் மார்ட்டோட கனெக்ட் பண்ண சொல்லும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய வேலெட்டுக்கு கன்ஃபர்மேஷன் போகும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு சைன்இன் மெசேஜ் வரும். நான் அந்த சைன்இன் மெசேஜ் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே பண்ணதால எனக்கு வரல. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கேட்கும். தென் அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்டென்ஷன் ஒன்று இன்ஸ்டால் பண்ணணுங்க. இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. மொபைல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மைசஸ் ப்ரௌசரில் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிசி வச்சுருந்தீங்கன்னா க்ரோம் ஆர் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ரெண்டுலேயுமே சப்போர்ட் ஆகும். ரெண்டுலேயுமே நீங்கள் தாராளமாக பண்ணிக்க முடியும். தென் இந்த எக்ஸ்டென்ஷன் ஒன் டைம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது கனெக்ட் அப்படின்ற மாதிரி கேட்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அகைன் உங்களை ப்ரௌசருக்கு கூட்டிகிட்டு போகும். அதுக்கப்புறம் அகைன் நீங்கள் வேலெட்டை கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வெப்சைட்டும் அந்த அக்கௌண்ட்டும் உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் கனெக்ட் ஆகிட்டு உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஃபார்மிங் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா நல்ல ஒரு ஆட்ராப், அது மட்டும் மறந்துடாதீங்க இந்த டிபிஎன் ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும். தென் ஆட்ராப் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா நிறைய டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லாமே ஒவ்வொன்றும் உட்காந்துட்டு கஷ்டப்பட்டு கம்ப்ளீட் பண்ண அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள், பேக்கில் வந்துடுங்க. கிளிக் பண்ணுங்கள், பேக்கில் வந்துடுங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னாவே அது வெரிஃபை ஆகிடும். ஸோ நோ ப்ராப்ளம், ஈஸி தான். அதுக்கப்புறம் டெய்லி செக்இன் கொடுத்துருப்பாங்க. அது கோ மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். நான் ஆல்ரெடி இன்றைக்கி செக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ரெஃபரல் அப்படின்ற ஒரு டேப் இருக்கும். அந்த ரெஃபரல் டேப் கிளிக் பண்ணிக்கோங்க. ரெஃபரல் டேப்னாவே என்ன இருக்க போகுது, லிங்க் இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணி அவங்களும் எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணி அவங்க பாயிண்ட்ஸ் மைனிங் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு சம் கமிஷன்ஸ்க்கு கிடைக்கும். ஸோ எக்ஸட்ரா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். எக்ஸட்ரா பாயிண்ட்ஸ் கிடைச்சா எக்ஸட்ரா ஆட்ராப். ஸோ இப்போ புதுசாக வந்திருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம செகண்டாக பார்க்க போகிற ப்ராஜெக்ட் யூனியன். இது ஆதி காலத்து ப்ராஜெக்ட்டுங்க. நான் வீடியோ போட்டிருந்த டைமில் வந்துச்சு. என்னால் அது வீடியோ போட முடியல. இது நிறைய டெஸ்ட் நெட் எல்லாமே தாண்டிட்டு இப்போ ஃபைனல் டெஸ்ட் நெட்டில் இருக்குது. பட் நோ ப்ராப்ளம், இதுதான் இன்சென்டிவ் டெஸ்ட் நெட். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பெருசாக அவங்க கவுண்ட் பண்ணலை. ஸோ இப்போ மிஸ் பண்ணிடாதீங்க. யூனியன் ப்ராஜெக்ட் கிராஸ் செயின் ப்ராஜெக்ட்டுங்க, மாடலர் ப்ராஜெக்ட். இதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணால் ஒரு மாதிரி அறுத்து போயிடும். ஸோ அதெல்லாம் வேணாம். இவங்க நல்ல ஒரு ஃபண்டிங் ரேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நல்ல இன்வெஸ்டர்ஸுமே கெயின் பண்ணி வச்சுருக்காங்க. பாலிகனுடைய ஃபவுண்டர் கூட இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. நல்ல நல்ல பெரிய பெரிய நேம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஆட்ராப் ஃபார்ம் பண்ணுறதுக்கு இது ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்களுடைய வேலெட் கனெக்ட் பண்ணிக்கோங்க. காஸ்மோஸ் வேலெட் அண்ட் இவிஎம் வேலெட் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் காஸ்மோஸ்க்கு கெப்லர் ஆர் லீப் யூஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இவிஎம்க்கு நீங்கள் காயின் பேஸ் ட்ரை பண்ணுங்கள். மற்ற ரெண்டும் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. நான் நம்மளுடைய டெலிகிராம் சேனலையுமே அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ இது ட்ரை பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வேலெட்டை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்காக அதில் பேஸ்ட் ஆயிரும். கீழே பார்த்தீங்கன்னா வெரிஃபை அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். அந்த வெரிஃபை பட்டன் மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் வரைக்கும் அது வெயிட் பண்ண வைக்கும். வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கேப்ச்சா வரும். கேப்ச்சா வந்ததுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபாசட் டோக்கன்ஸ் சென்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நான் சொன்னபடி கேப்ச்சா வந்துருச்சு. அதுவே ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிட்டு உங்களுக்கு சக்ஸஸ் வந்துடும். நீங்கள் ஜஸ்ட் சப்மிட் மட்டும் கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாசெட் வந்து கொடுத்துருவாங்க. சேம் அதே போல் கீழே இருக்கிறது ட்ரை பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிறது ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் கேஸ்க்கான ஃபாசெட்டும் கிடச்சிரும். ஃபாசெட் எல்லாம் கிளைம் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த ஒரு டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க, ட்ரான்ஸ்ஃபர் டேப். இதுலேயே வந்து வேலெட்டை வந்து சேம் அதே போல் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு இதில் பிளாக் செயின் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரம் பிளாக் செயின் அந்த ஒரு 2 பிளாக் செயின் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு காஸ்மோஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு ஸ்டார் கேஸ்ன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் டோக்கன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அமௌண்ட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அமௌண்ட் என்டர் பண்ணிவிட்டு கீழே அட்ரஸ் கேட்பாங்க. நீங்கள் கனெக்ட் பண்ண வாலெட் அட்ரஸை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கீழே கனெக்டட் வாலெட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா வேலெட் அட்ரஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக பேஸ்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் கீழே வந்து ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய வேலெட்டுக்கு வந்துட்டு கன்ஃபர்மேஷன் போகும். இது வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரிட்ஜ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இந்த மாதிரி மல்டிபிள் பிரிட்ஜஸ் வந்து பண்ணிக்கோங்க. நிறைய பிளாக் சென்சர் வந்து செலக்ட் பண்ணி இருக்கிற பிளாக் சென்ஸ் எல்லாத்துலேயுமே செலக்ட் பண்ணி பிரிட்ஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பண்ணுங்கள். நிறைய பேர் எல்லாம் ஒரு நாளைக்கு 500 டிரான்சாக்ஷன் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து வைரலாக போயிட்டுருக்கு. பண்ணால் மேபி நல்ல ஒரு ரிவார்டு கிடைக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுவும் மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா காஸ்மோஸ் மட்டும் தான் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இவிஎம் செயினான செஃபோலியா அண்ட் ஓலஸ்கையும் வந்துட்டு நம்மளால் பண்ணிக்க முடியும். அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. பட் இவங்களுடைய பக்குனால இருக்கா இல்லை டெவலப்பர்ஸ் வந்து சரியாக பண்ணலையான்னு தெரில. பட் அதுவும் இருக்குது, அதுவும் முக்கியமானது. அதுக்கு நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா நம்மளுடைய சோஷியல் மீடியா பேஜில் ரூட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நானே வந்து சம் ரூட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி கூட நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதுக்கான கைடு ஏற்கனவே நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் ஒரு முறை வீடியோ சொல்லாமே அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். இதுதாங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா யூனியன் ஏர்ட்ராப் அப்டேட்னு போட்டு அதுக்கப்புறம் ரூட்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பேன். இதுலேயே வந்துட்டு சம் லிங்க் கொடுத்துருப்பேன். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது ஒன்றும் கிடையாது. இப்போ நான் காட்டின பிரிட்ஜ் பண்ண டேஷ்போர்டு சேம் அதே போல் தான். நெட்வொர்க் எல்லாமே ஆட் பண்ணிட்டு டிஃபால்ட்டாக உங்களுக்கு அமௌண்ட்டு மட்டும் என்டர் பண்ணுற மாதிரி டேரெக்டாக உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பேன். சிம்பிளாக இருக்கும். இதை டைப் பண்ணி நீங்கள் வந்து பிரிட்ஜ் பண்ணிக்கோங்க. சேம் அதே போல் வேலெட்டை கனெக்ட் பண்ணிட்டு அமௌண்ட் வந்து டிஃபால்ட்டாக என்டர் ஆகியிருக்கும். அது வந்து மாற்றதை கூட மாற்றிக்கோங்க. அப்புறம் வாலெட் அட்ரஸ் வந்து என்டர் பண்ணிட்டு டிரான்சாக்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய வேலெட்டுக்கு வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் போகும். நான் முன்னே சொன்ன போலவே நீங்கள் வந்துட்டு காயின் பேஸ் வேலெட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்பவே பெட்டராக இருக்குது. மெட்டாமாஸ்க்கும் ரேபி வேலெட்டும் சரியாக எனக்கு ஒர்க் ஆகவே மாட்டேங்குது. ஸோ ஒன்ஸ் வந்து வேலெட் அட்ரஸ் வந்து ஒன்ஸ் வந்து டிரான்சாக்ஷன் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 5 to 10 செகண்ட் வெயிட் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னொரு டிரான்சாக்ஷன் கேட்கும். அதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு கேட்டுச்சு பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து கேட்கும். இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் வந்து முடிஞ்சிடும். இந்த மாதிரியே வந்துட்டு மல்டிபிள் டைம் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. மல்டிபிள் டைம் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து எக்ஸ்பி கிடைக்கும். அந்த டிரான்சாக்ஷன் வந்து கவுண்ட் ஆகும். நிறைய ஒரு ஏர்ட்ராப் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுலேயே வந்துட்டு எப்படி இதுக்கான ஃபாசெட் டோக்கன்ஸ் எல்லாமே கிளைம் பண்ணுன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பேன். அது வந்து கிளிக் பண்ணி வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு வந்து லிங்க் டோக்கன் தேவைப்படுது. அதுக்கான ஃபாசெட் லிங்க்கும் கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் வாலஸ்கி எத்திரியம் எப்படி கிளைம் பண்ணுறதுக்கு உண்டான லிங்க்கும் கொடுத்துருப்பேன். இந்த பேஜஸ்லாம் ஜஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்களுடைய வேலெட் அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. நான் வந்து பாஸ்வேர்டு போட்டுக்கிறேன். ஒன்ஸ் வேலெட் அட்ரஸ் வந்து காப்பி பண்ணதுக்கப்புறம் வந்து இது இங்கே வந்து ஜஸ்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு கீழே வந்து ரெக்வஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபாசெட் வந்து கொடுத்துருவாங்க. சேம் அதே போல் லிங்க் டோக்கன் வந்து கிளைம் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து வாலஸ்க்கு அந்த லிங்க் டோக்கன் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இதை வந்து டிசேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணால் வேலெட் அட்ரஸ் கேட்கு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு தெரியலையே. ஒன்ஸ் வந்து பேக்கப் வந்து பார்க்குறேன். சாரிங்க, நான் வந்து வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ண மறந்துட்டேன். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா வேலெட் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான டேப் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அக்செப்ட் வந்து டேர்ம்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு வேலெட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன வேலெட் கனெக்ட் பண்ண போகிறீங்கன்ட்டு அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வாலஸ்க்கு வந்து அதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து ஜஸ்ட் வந்து உங்களுடைய அட்ரஸ் மட்டும் பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து கேப்சா வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து வரும். அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டு கெட் டோக்கன்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய வேலெட்டுக்கு வந்துட்டு ஒரு சைன்இன் டிரான்சாக்ஷன் போகும். அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட்நெட் டோக்கன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. சேம் இதே போல் தான் செஃபோலியா ரூட் வந்து கொடுத்துருந்தேன். செஃபோலியா ரூட்ஸுக்குமே வந்துட்டு ஃபர்தர்ஸ் எப்படி வந்து கிளைம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். அந்த லிங்க்கை வந்து பார்த்து நீங்கள் வந்து ஃபர்தர் டோக்கன்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. கிளைம் பண்ணிட்டு நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணி நிறைய டிரான்சாக்ஷன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் டிரான்சாக்ஷனில் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க டேஷ்போர்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா
நீங்கள் பண்ண ஆக்டிவிட்டீஸ், அந்த ப்ராஜெக்டுடைய சோஷியல் மீடியா ஆக்டிவிட்டீஸ் அண்ட் டெஸ்ட்நெட் ஆக்டிவிட்டீஸ், இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸை பொறுத்து நமக்கு வந்து எக்ஸ்பீஸ் கொடுத்துருப்பாங்க. என்னுடைய ஆக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 சின்ன சின்ன டிஸ்கார்ட் ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப பெருசுலாம் கிடையாது, நான் ரொம்ப ஆக்டிவாக கிடையாது. ஸோ அதனால் எனக்கு வந்து கம்மியாக தான் கிடச்சிருக்கு. நிறைய ஆக்டிவாக இருந்தவங்களுக்கு NFT வெயிட் லிஸ்ட் எல்லாமே கிடச்சி ஃப்ரீ NFT $1000 ஒர்த்துள்ள NFT எல்லாமே கிடச்சிருக்கு. நம்மளுடைய சேனலில் கூட ஒரு பர்சன் இருந்தார், அவர் பேர் வேறு மறந்து போச்சு. இந்த மாதிரி ஒரு சில எல்லாத்துக்குமே வந்து நல்ல நல்ல ரிவார்டு வந்து கிடச்சிருக்குங்க, NFT ரிவார்டெலாம் கிடச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க. இது வந்து அச்சீவ்மெண்ட் டேப் போனதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஆன்சைன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஆன்சைன் கிளிக் பண்ணிட்டு Union 9 வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ போயிட்டுருக்க டெஸ்ட்நெட் வந்து 9th டெஸ்ட்நெட், அதனால் Union 9 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நிறைய வந்து நெட்வொர்க் டாஸ்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே இதெல்லாம் பிரிட்ஜ் பண்ணுறது மூலமாக இதை நீங்கள் அச்சீவ் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ப்ராஜெக்ட் வந்துட்டு மோனாட். இதை பற்றி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க, கைடு கொடுத்துட்டாங்க. ஸோ நானும் வந்து நம்மளுடைய ட்விட்டர் பேஜில் நிறைய கைடு போட்டேன், இருந்தாலும் வீடியோவில் சொன்னது இல்லையே. ஸோ இது முக்கியமான ப்ராஜெக்ட்டு, அதனால் சொன்னேன். இவங்களுடைய ஃபண்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா $244 million வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணிக்காங்க. பெரிய ஃபண்டிங். பட் அதுக்கு ஏற்ற மாதிரி 70 மில்லியன் யூசர்ஸ் வந்து டெஸ்ட்நெட் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏர்ட்ராப் வந்து ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்ரெடி ஓவர் சேச்சுரேட்டட் ஆகிடுச்சு. பட் இன்னமும் நமக்கு பாசிபிள் இருக்குது. நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ரியல் ஹியூமன் மாதிரி நம்ம வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஏர்ட்ராப் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். கிடைச்சா லக்கு, கிடைக்காட்டி ஒரு நாலேஜ் வந்து கெயின் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுறதுல எந்த ஒரு தப்புமே இல்லைங்க, எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். இதில் எப்படி நம்ம வந்து பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா அவங்களுடைய அஃபிஷியல் டெஸ்ட்நெட் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நெட்வொர்க் ஆட் பண்ணணும், அதெல்லாம் நிறையாவே இருக்குது. ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இதில் இன்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னாவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ண மாதிரி வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொடுப்பாங்க, ஃபர்ஸ்ட் வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு க்ளோஸ்டுன்னு வருது, அப்புறம் ட்ரை பண்ணி பாருங்கள். சம் ஹவர்ஸ்க்கு அப்புறம் ட்ரை பண்ண சொல்கிறாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் அப்படி உங்களால் ஃபர்ஸ்ட் எடுக்க முடியல அப்படின்னா எப்படி நம்ம காசு கொடுத்து வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டுமே நான் வந்து கைடு போட்டிருக்கேன் நம்ம ட்விட்டர் பேஜில். நம்ம ட்விட்டர் பேஜ் வந்து மஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்பயாச்சும் தான் வந்து கைடு போடுவேன், பட் போட்டுருவேன். தேவையான கைடு வந்து எப்போவுமே அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். நம்ம சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருங்க. அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா மேக் ஒரு ஃபஸ்ட் எய்ட் இருக்கும். அதில் வந்து கனெக்ட் வேலெட்டை கிளிக் பண்ணி வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. எந்த வேலெட்டை கனெக்ட் பண்ணுறீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கனெக்ட் கொடுத்துக்கோங்க. கனெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேலெட் வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ நான் மெட்டாமாஸ்க் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இது அடிக்கடி எரர் ஆகும். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. வர மெட்டாமாஸ்க் சரியில்லைங்க. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் உங்கள் கமெண்ட்டை கேட்டுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எரர் ஆகிடுச்சு. இன்னொரு முறை ட்ரை பண்ணி பார்க்குறேன். அப்படி இல்லைனா வேலெட்டையே ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். ஒர்க் ஆகலைங்க. நான் வந்து வேலெட் தான் ஸ்விட்ச் பண்ணி ஆகணும். நான் வந்து ரேபி வேலெட் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஆல்டர்னேட்டிவாக. நான் வந்து மொத்தமாக 3 வேலெட் யூஸ் பண்ணுறேன். ரேபி வேலெட், மெட்டாமாஸ்க், காயின்பேஸ். எனக்கு காயின்பேஸ் எப்போவுமே ஒர்க் ஆகிட்டே இருக்கும். நீங்களுமே காயின்பேஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் வேலெட்டை கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய மோன் டோக்கன் வந்து என்டர் பண்ணிக்கோங்க, எவ்வளோக்கு நீங்கள் ஸ்வாப் பண்ண போகிறீங்கன்ட்டு. என்டர் பண்ணிட்டு பைட் அப்படின்ட்டு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய வேலெட்டுக்கு வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் போகும். இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ட்ரேட் ஆகிரும். சேம் இதே போல் 3 ட்ரேட் கொடுத்துருக்காங்க. டெய்லி வந்துட்டு அட்லீஸ்ட் ஒவ்வொரு ட்ரேட் மட்டும் பண்ணுங்கள். ஒரு 3 டைம் பண்ணுறதுல நமக்கு எதுவும் ஆகிராது. ஸோ ட்ரை பண்ணிக்கோங்க. செகண்டு சேம் அதே போல் அமௌண்ட் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு பை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வேலெட்டுக்கு வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் போகும். இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்வாப் ஆகிரும். ஆக்சுவலாக இது ஸ்வாப்பு தான், நான் ட்ரேடுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்பப்போ மிஸ்டேக் ஆகும், சாரி மன்னிச்சிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சேம் இதே போல் தாங்க. அமௌண்ட் மட்டும் என்ட்ரு பண்ணிட்டு பையை கிளிக் பண்ணிங்கன்னா கன்ஃபர்மேஷன் போகும். நெக்ஸ்ட் கீழே வந்தீங்கன்னா நிறைய டேப்ஸ் கொடுத்துருப்பாங்க. மோனாட் பிளாக் செயினில் பில்டு பண்ண டேப்ஸ். ஸோ இது நிறையா கொடுத்துருக்காங்க. இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். இன்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ண பாருங்கள். நானுமே மொத்தமாக 12 பக்கமாக கையில் கவர் பண்ணியிருப்பேன். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இப்போ வந்து ஆம்பியன்ட் வந்து உங்களுக்கு ஆம்பியன்ட் ஃபைனான்ஸ் வந்து யூஸ் பண்ணி காட்டுறேன். இவங்களும் ஒரு டெக்ஸுங்க மோனாட் மேலே வந்து பில்டு பண்ணிக்காங்க. வேலெட்டை கனெக்ட் பண்ணிட்டு பேசிக் ரெக்யூர்மெண்ட்டு நெட்வொர்க் ஸ்விட்ச் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு ஸ்வாப்பு பேரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எவ்வளோ வந்து ஸ்வாப் பண்ண போகிறீங்க அப்படின்ற அமௌண்ட் அதெல்லாமே என்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட்டு மோன் ப்ளஸ் மோனாட் USDC பேர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு அமௌண்ட் வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். என்ட்ரு பண்ணிட்டு கீழே வந்து ஸ்வாப்புக்கு வந்து கன்ஃபார்ம் பட்டன் இருக்கும். கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா அகைன் வந்து கன்ஃபார்ம் கேட்கும். கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வேலெட்டுக்கு வந்துட்டு ஒரு டிரான்சாக்ஷன் போகும். இது வந்து அப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா டிரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லா ஃபியூச்சர்ஸுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 100 டேப்ஸுக்கு மேலே பக்கமாக இப்போதைக்கு மோனாட்டில் இருக்குங்க. எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணணும்னு அவசியம் கிடையாது.
ஏதாவது ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதில் லிக்விடிட்டி பூல் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வெரிஃபைடு ப்ராஜெக்ட்டில் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாமே போக வேணாம். ஒரு சில ப்ராஜெக்ட் எல்லாமே ஸ்கேமாக கூட இருக்கலாம். நம்ம அப்ரூவ் பண்ணி வேலெட்டை ஹேக் ஆகக்கூடியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மோனாட் அவங்களுடைய வெப்சைட்டில் ஈக்கோ சிஸ்டம் பேஜில் என்னென்ன ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் இன்டராக்ட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் போயிட்டு பிளைண்டாக இன்டராக்ட் பண்ணிங்கன்னா ஹேக் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பி கேர்ஃபுல். ஓகேங்க, இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்டிவாக இருக்குது, நான் ட்ரை பண்ணுறேன். ஐ எம் ஸோ சாரி அகெயின்.